ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. கோமள ஸ்னிக்த நீலோத்பலோத்வாதி தானங்க தூணீர சங்காக ரோத்தாம ஜங்காலதே சாரு லீலாகதே. காளிதாசருடைய ஸ்ரீ சியாமளா தண்டகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய நடை உடை பாவனையை வர்ணிக்கிறார். தேவியினுடைய நடையானது அன்னநடை அப்படின்னு எல்லாராலையும் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இருந்தபோதும் காளிதாசர் இதில் தேவியினுடைய சௌந்தர்யம் மற்றும் நடையை அருமையாக விளக்கியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவித்தோமானா நமக்கு தேக சௌந்தர்யம் நடை உடை பாவனையெல்லாம் தேவி அனுகிரகிப்பா. சுஸ்ஸபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்னென்னா, விட்டுப்போன உறவானது மனதிற்கு கேடு, கெட்டுப்போன உணவானது உடலுக்கு கேடு. உறவு கெட்டுப்போனாலும் சரி, உணவு கெட்டுப்போனாலும் சரி. உணவு கெட்டுப்போச்சுன்னா வயிற்றுக்கு கேடு. அதே போல் உறவானது கெட்டுப்போச்சு விட்டுப்போச்சு அப்படின்னு விட்டுப்போன உறவானது தொடரக்கூடாது. உறவு என்பது கூடியிருக்கிறது. அது இரத்த பந்தமோ அல்லது வந்த பந்தமோ எதுவாக இருந்தாலும் உறவு என்பது உன்னதமான ஒன்று. அதில் விரிசல் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னோம்னா அந்த விரிசல் தான் கண்ணுக்கு தெரியும், உறவானது கண்ணுக்கு தெரியாது. ஆகையினால தான் விட்டு போன உறவை தொடராதே. உறவுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்லுவாங்க. மனத்தாக்கத்தினை ஏற்படுத்துவது உறவுகள் தான். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இல்லை பங்காளிகள் உறவு, எதுவாக இருந்தாலும் விலக்க முடியாமலும் விட முடியாமலும் இருக்கும். சில உறவுகள் உடனிருந்தே கொல்லும். உறவுகள் இப்படி பல விஷயங்கள் உறவுகளில் உள்ளது. உறவானது நன்றாக இருக்கும் வரை ஒன்றும் குறைச்சல் இல்லை. உறவு கெட்டு போச்சுன்னா, மனபேதம் வந்துடுத்துன்னா அதை சீரமைக்க முடியாது. அதை ஒதுக்கி வைத்து வாழ்வது மனசாந்தத்தினை ஏற்படுத்தும். அதுதான் சொன்னான், விட்டு போன உறவை தொடராதே. உறவு கெட்டு போச்சுன்னு சொன்னோம்னா அதில் வலி அதிகம், தாக்கம் அதிகம். முயன்றாலும் கூடாத உறவுகளை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சில உறவுகள் விட்டு போச்சுன்னு சொன்னால் விட்டது விட்ட மாதிரியே விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வரும். அதை சேர்த்துக்கிட்டே இருந்தோமானா நம்ம மனசில் கஷ்டம்தான் மிஞ்சும். மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமன் மகா தர்ம சிந்தனை உடையவன், பாண்டவர்களுடைய மூற்றவன். அவனுடைய மனம் சஞ்சலமடையாமல் தன்னுடைய பங்காளிகள் பிள்ளைகள் மேலே, திருதராட்சனுடைய பிள்ளைகள் 100 பேரும் கௌரவர்கள், இவர்கள் மேலே எப்போதுமே அனுசந்தானமாக வழக்க தொடுக்கிறதும் பிரச்சனையை கொடுக்கறதுமா இருக்கான். அப்போது வாழ்நாள் முழுவதும் பஞ்சபாண்டவர்களுக்கு கெடுதலையே கொடுத்தாங்க கௌரவர்கள். அப்படி இருந்தாலும் மகாபாரதத்தில் தருமன் உறவு வேண்டும், பெரியப்பா பிள்ளைகள் தானே, காலம் சரியாக்கிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாளையே, தன்னுடைய வாழ்நாளையும் பாழாக்கி, தன்னுடைய சகோதரர்களுடைய வாழ்நாளையும் பாழாக்கி, தன்னுடைய மனைவியினுடைய வாழ்நாளையும் பாழாக்கி, தன்னுடைய தாயினுடைய வாழ்க்கையும் பாழாக்கி, ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாமல் தர்ம சிந்தனையோடு மட்டும் வாழ்ந்தால் அவனோட கூடி வாழணும் கூடி வாழணும் கூடி வாழணும். விட்டு போன உறவை விட்டுட்டு எட்ட போயிருந்தான்னா தர்மருக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. எங்கேயோ போய் ஒரு இடத்துல நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். விட்ட உறவை தொடர்ந்து தொடர்ந்து பின்னி பின்னி பாரத போராக்கி எல்லாரையும் செத்து கடைசியில் 5 பேர் மட்டும் மிஞ்சி சுடுகாடாக போயிட்டுது. தாத்தாலேருந்து எல்லாரும் துரியோதனன் காரணம், அவனுடைய கெட்ட எண்ணத்தினால் முடிக்க முடியாத உறவால் அவர் எல்லாத்தையும் இழந்தார். பேர்பட்ட பீஷ்மர் போனார், விதுரர் போனார், துரோணாச்சாரியார் போனார், மற்றும் படைகள் போச்சு, எல்லாம் போச்சு.
விட்ட உறவு தொடர முடியாத உறவை தொடர்ந்ததுனால மகாபாரதத்தில் தருமருக்கு ஏற்பட்ட இழப்பு கொஞ்சம் நெஞ்சமில்லை. வாழ்நாளில் அதை போல் நாம் எப்போதும் உழலக்கூடாது. ஒரு உறவு கெட்டு போச்சோ அல்லது நம்ம விட்டு போச்சோ, நம்மளை பற்றி வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாகி எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஒருத்தர் சொன்ன நமக்கு ஏற்படுத்தின அவமானத்தையோ அல்லது நம்மளை பற்றி கேட்ட வார்த்தையையோ எப்போதும் பிரதிபலிக்கும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் பொருள் கொண்டு பிரிந்த உறவானது நம்ம விட்டு விலகிடும். மீண்டும் அந்த உறவை புதுப்பிச்சோமான உறவானது முழுமையாக உருவாக இருக்காது. பார்க்கும்போதெல்லாம் பழைய நினைவுகள் தான் நம்ம மனசில் அசை போடும். இந்த உலகமானது மனிதன் ஒருவரை பார்த்த உடனே 10 நிமிஷம் பழி போட்டு பேசும். தெருவில் ஒருத்தன் நடந்து போனான்னா போகிறவனை பார்த்து உடனே 10 நிமிஷம் பேசும். அப்படி இப்படி குறைய சொல்லும், நிறையவே சொல்லாது. இப்படிப்பட்ட உலகத்தில் உறவுகளை வளர்ப்பென்பது மிகவும் கடினமான ஒன்று. கெட்டுப்போன உணவு உண்டோம்னா உடலுக்கு கேடு. உணவோட பதம் குலையும் போது அதன் தன்மை கெட்டுவிடும், விஷமாக மாறிடும். உடலில் நச்சுத்தன்மை ஏற்படுத்தும், உடலின் இயக்கத்தை கெடுக்கும். இப்படி கெட்டுப்போன உணவு ஆனது எப்படி உடலுக்கு கேடு விளைக்குதோ அதுபோல் விட்டுப்போன உறவானது விட்டதாகவே இருக்க வேண்டும். தொடர்ந்தோமான அது மனசுக்கு கேடாக முடிஞ்சிடும். உறவுகள் நன்மையில் பொறாமை தீயினால் அனுதாபமும் படும். நம்ம நல்லா இருந்தோம்னா பொறாமப்படும், நமக்கு கேடு வந்து போச்சுன்னா அனுதாபப்படும். இது ஏற்க. இந்த வினோதம் இந்த உலகத்தில் சாமானியன் முதல் சாதுக்கள் வரை விடுறதே கிடையாது. ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீதா பிராட்டி எவ்வளவு துன்பங்களை துயரப்படுறா. எத்தனை தடவை அக்னி பிரவேசம் பண்ணுவா. ராமச்சந்திரமூர்த்தி ஊருக்காக அவளை ஒதுக்கி வைத்து காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறார். லவன் பிறக்கிறான், குசன் பிறக்கிறான், 2 குழந்தைகள் ஆயிடுது. ரிஷிபுங்கவர் ஆசிரமத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறா. கடைசி வரைக்கும் ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியை ஒதுக்கி வைத்தார். அவளாலும் முடியல. இனிமேல் அந்த உறவை நாம் தொடரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறார். அஸ்வமேத யாகம் பண்ணுறாங்க. குதிரையானது வருது. லவன் குசனை பார்க்குறாங்க. வீட்டுக்கு சீதையை அழைச்சிட்டு போயிடலாம், இனிமேல் நம்ம சௌந்தரியமாக அயோத்தியில் ராஜ பரிபாலனம் பண்ணலான்னு நினைக்கிறார். ஆனால் சீதா பிராட்டி பூமியை பிளந்து விட்டு கீழே இறங்கிடுறார். ஏன்? ஒரு தடவை ரசம் குறைஞ்சி போச்சு, அதில் உறவு விரிசல் ஏற்பட்டு போச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆகிப்போச்சு. இனிமேல் நாம் அதை தொடர்ந்தோமானா மறுபடியும் அந்த உறவானது புளிச்சு போயிடும். அதில் புதுமை எதுவும் வரப்போகிறது கிடையாது, பழைய நினைவுகள் தான் அசை போடும். அப்படிங்கிற ஒரு மனத்தாக்கத்தோடு தேவி பூமியை பிளந்துட்டு கீழே போயிடுறார். இப்போது உறவுகளானது மனதிற்கு கேடாக விளையும் போது ஒதுக்கி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். விட்டுடணும். விட்டுட்டோன்னு சொன்னோம்னா நம்ம மனசுக்கு கேடாகாது. மன நிம்மதியோடு வாழலாம். ஒதுக்கப்பட வேண்டியதை ஒதுக்கி வாழ்ந்தோமானா நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் எப்போதும் வீசும். ஆகையினால விட்டு போன உறவை தொடராமல் விட்டு விடுறது நல்லது. கெட்டுப்போன உணவை நாம் தவிர்ப்பது போல விட்டு போன உறவை நாம் விட்டுட்டோம்னு சொன்னால் மன நிம்மதியோடு நமக்கு யார் பந்தங்களும் பரிபாலனங்களும் பண்ணுறாங்களோ அவங்களோடு சேர்ந்து ஒருமித்து வாழ்க்கையை கூடி வாழ்ந்தோமானா நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும். விட்டு போன உறவை விட்டு போனதாக விட்டுடுங்க. மனசை நிம்மதியாக வைத்து கொண்டு நல்ல வசந்தமான வாழ்க்கை தொடருங்கள். இந்த அருமையான சிந்தனையோடு இந்த பதிவை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.